கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க அதிகமாயிட்டே இருக்காங்க. பெரும்பான்மையான மக்கள் கூட இல்ல. எமோஷனாக பேசிய அண்ணாமலை. எந்த மதத்தையும் சாராதவர்கள் மூன்றாவது இருக்கிறாங்க. அன்அஃபிலியேட்டட் 190 கோடி பேர். இன்னைக்கு நீங்க இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம் போனீங்கன்னா 53% மக்கள் அங்க கடவுள் இல்லை, நான் எந்த கடவுளையும் வழிபட மாட்டேன் என்று 53% மக்கள் இன்னைக்கு யூகேல இருக்கிறாங்க. சைனால 140 கோடி பேர் இருக்கக்கூடிய சைனா போனீங்கன்னா 120 கோடி பேர் கடவுளை வழிபடாமல் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல கடவுளை வழிபடாதவர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். கடவுள் இல்லை என்று நம்புவர்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். 190 கோடி பேர் இன்னைக்கு உலகத்தினுடைய மூன்றாவது மதத்தில் இருக்கிறாங்க. அந்த மதம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் இல்லை என்கின்ற மதம். 230 கோடி பேர் கிறிஸ்தவர்கள், 200 கோடி பேர் இஸ்லாமியர்கள், 190 கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் அன்னப்புலி, 120 கோடி பேர் இந்துக்கள். 120 கோடி பேர் இந்துக்கள். இந்துக்கள் பாத்தீங்கன்னா உலகத்துல 4வது மதமாக. எத்தனை நாடுகள்ல பெரும்பான்மையாக இந்த சமுதாயம் எல்லாம் இருக்கிறாங்க? இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 நாட்டுல மட்டும்தான் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஒன்று நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிறாங்க, இன்னொன்று நேபாள் இருக்கிறாங்க. 2 நாட்டுல மட்டும்தான் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 120 நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 53 நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறாங்க. கடவுளே இல்லை என்று நம்பக்கூடியவர்கள் 10 நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இதை இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மதத்திலிருந்து ஒருவர் மதம் மாறினாலும் கூட அது மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலையை இந்து மதத்துக்கு உருவாகும். அதனாலதான் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த மதம் மறுபடியும் எழுச்சி பெறுகிறது. குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் விளக்கு பூஜை பண்றாங்க. குழந்தைகளை கொண்டு சனாதன தர்மத்தை அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த மதம் இன்னும் எழுச்சி பெறும். இது ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2010 2020 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் வெறும் 12 கோடி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் 35 கோடி பேர் ஆடாயிருக்கிறார். வெறும் 10 ஆண்டுகள்ல 35 கோடி இஸ்லாமியர்கள் புதிதாக வந்திருக்கின்றார்கள். வெறும் 12 கோடி கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்துல ஏற்படக்கூடிய தாக்கம் வைகுண்டபுரத்திலும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயோ நடக்கக்கூடியதை நம்மூர்ல நடக்கும். அப்ப நம்முடைய மதத்தை போற்றி பேணி காக்க வேண்டிய உரிமை, கடமை நமக்கு இருக்கு. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கொடியை உயர பிடித்து யாரையும் மதம் மாற விடக்கூடாது. அது கன்னியாகுமரி போன்ற பகுதியில மதம் மாறி இருக்கக்கூடிய சொந்தங்களையும் திரும்ப அழைத்து வருவதற்கான முயற்சி எடுக்கணும். வருகின்ற காலத்துல எந்த மதத்திற்கும் எதிரான மதம் இந்து மதம் கிடையாது. அயோத்தியில நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொன்னான். இன்னைக்கு பாருங்க, ராமர் அவருக்கு குழந்தை ராமருக்கு கும்பாபிஷேகம் செய்த பிறகு இங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறது. இது ஒரு பெருமை. 2024 அயோத்தியால பண்ணிருக்கிறது. ஆனா அயோத்தியாவுக்கும் 500 ஆண்டுகள் குழந்தை ராமர் 500 ஆண்டுகள் காத்திருந்தார். 500 ஆண்டுகள் காத்திருந்தார். கிட்டத்தட்ட 140 ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்தது. வழக்கு மட்டுமே 140 ஆண்டுகள். அதுவரை இந்து சமுதாயம் பொறுமையாக இருந்தார். அவங்க சட்டத்தினுடைய உதவியை நாடுறாங்களோ தவிர சட்டத்தை கையில் எடுத்து ஏதாச்சும் பண்ணி ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்று இந்து சமுதாயம் நினைக்கிறது. எல்லா பிரச்சனையும் அடிப்படையை தீர்த்து விட்டு கோவிலை எழுப்ப வேண்டும் என்கின்ற வைராகியத்தோடு 500 ஆண்டுகள் இந்து சமுதாயம் பாரத நாட்டிலே காத்திருந்து 140 ஆண்டுகள் சட்ட வழக்கு அதெல்லாம் நடத்தி 2024 ராமருக்கு கோவில் எழுப்ப. இதுல ஆச்சரியம், சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை ராமரே வாதாடலாம். பராசரன் ஐயா, நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர். ஐயாவுக்கு இன்னைக்கு 100 வயசு. 100 வயது இருக்கக்கூடிய பராசரன் ஐயா உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கை எடுத்து வாதாடிய பொழுது ஒரு நாள் கூட செருப்பு போடாம உச்ச நீதிமன்றத்துல வாதாடினார் பராசரன் ஐயா. காரணம் என்ன? 100 வயது இருக்கக்கூடிய ஒரு மனிதர், சனாதன தர்மத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கக்கூடிய பராசரன் ஐயா செருப்பு போடாம தான் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்தினார். காரணம் என்னன்னா, இந்த கேஸே பாத்தீங்கன்னா லார்டு ராம் வெர்சஸ் இன்னொரு குரூப். இந்த கேஸே குழந்தை ராமர் தனக்காக வாதாடினார். ஆனா குழந்தை ராமர் உச்ச நீதிமன்றத்தில் அவருக்காக பராசரன் ஐயா வாதாடினார். அப்ப பராசரன் ஐயாவே குழந்தை ராமராக உச்ச நீதிமன்றத்தில் வாதாடின காரணத்திற்காக அவர் செருப்பு போடாம குழந்தை ராமராகவே உச்ச நீதிமன்றத்தில் பேசினார்.
அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இந்த மண்ணில், பாரத மண்ணில் இருக்கு. நாம் எதை செய்தாலும் கூட ஆண்டவனுடைய துணையோடு தான் செய்கின்றோம். எதை செய்தாலும் ஆண்டவன் பார்க்கின்றான் என்கின்ற பயத்தோடு, நம்பிக்கையோடு தான் நம்ம செய்கிறோம். அப்படிப்பட்ட நாடு நம்முடைய நாடு. மிக பொறுமையாக இருந்து காரியத்தை சாதித்து இன்னைக்கு ராமருக்கு ஆலயம் எழுப்பிய பிறகு வைகுண்டபுரத்துல இந்த ஆலயத்தை நீங்கள் எழுப்பி இருப்பது உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம். அதையெல்லாம் தாண்டி பெருமைப்படக்கூடிய விஷயம். அந்த